அண்ணாமலை அதிமுக இடையே மீண்டும் மோதல் வெடித்திருப்பது குறித்து அலசுகிறது இந்த தொகுப்பு. அண்ணாமலை வெர்சஸ் அதிமுக என்பது இரு கட்சிகள் கூட்டணியில் இருந்தபோதும் சரி, கூட்டணியை முறித்த போதும் சரி, ஒரு எண்ட் இல்லாத கேமாக செல்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் முடிந்ததும் எந்த கூட்டணிக்கு அதிக வாக்கு என்று அதிமுக பாஜக இடையே புகைச்சல் வெளிப்படத் தொடங்கினாலும் கூட்டணி அமைத்திருந்தால் வெற்றி கிடைத்திருக்கும் என தமிழிசை உச் கொட்ட விவகாரம் அண்ணாமலை வெர்சஸ் தமிழிசை என திசை திரும்பியது. இதனையடுத்து சற்று அமைதியாக காணப்பட்ட களத்தில் திரியை கொளுத்தி போட்டார் அண்ணாமலை. அதாவது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுகவினர் எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என பாமக பிரச்சாரம் செய்ய, அப்படி போடாதீர்கள் என அதிமுக முக்கிய புள்ளி சொன்னதாக செய்திகள் பரவின. இது குறித்து பேசிய அண்ணாமலை, அதிமுக தோல்வி பயத்தாலேயே போட்டியிலிருந்து கழன்றிருக்கிறது என்று மௌனமாக சிரித்தார். அதாவது ஒரு தேர்தலில் ஒரு கட்சி நிற்க வேண்டும் என்றால் தைரியமா அந்த கட்சி நிற்கணும். ஆனால் இன்னைக்கு அந்த கட்சி நிற்கல. நிற்காத ஒரு கட்சி இன்னைக்கு தேர்தலில் 3வது 4வது இடத்துக்கு வந்து விடுவோம் என்று தெரிந்துதான் அந்த குறிப்பிட்ட கட்சி நாங்கள் நிற்க மாட்டோம் என்று ஒதுங்கி இருக்கின்றார்கள். அண்ணாமலை பேச்சுக்கு கோவையில் பேட்டி அளித்த இபிஎஸ் சரவெடியாக கொதித்து, வாயால் வடை சுடுவதே அண்ணாமலை வேலை, முதலில் பாஜக நிலைமையை பார்க்கட்டும் என்றார் பதிலடியாக. திரு அண்ணாமலை வந்த பிறகுதான் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே வளர்ந்திருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை, மாய தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். உண்மையிலே அது அல்ல. 2014 சிபி ராதாகிருஷ்ணன் போட்டியிட்டார். அப்பொழுது அண்ணா திமுக வேட்பாளரை விட 42,000 வாக்குகள் தான் குறைவாக பெற்றார். திரு அண்ணாமலை போட்டியிட்டார். அவர் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரை விட 1,18,000 வீட்டு குறைவாக பெற்றிருக்கின்றார். அப்படி என்றால் எங்கே பாரதிய ஜனதா வளர்ந்திருக்குது? 2014ஆம் ஆண்டு பாரதிய ஜனதா கூட்டணியில் பெற்ற வாக்குகள் 18.80. தற்போது பாரதிய ஜனதா தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணிகள் பெற்ற வாக்கு 18.28. ஆக 0.52% குறைவாகத்தான் வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள். வாயிலே வடை சுட்டுக்கிட்டு இருக்கார். எப்பொழுது பார்த்தாலும் பொய் செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார். பாரதிய ஜனதா கட்சியில் மாநில தலைவர் இருக்கின்ற காரணத்தினால்தான் 300க்கும் மேற்பட்ட தொகுதியில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த பாரதிய ஜனதா கட்சி இன்றைய தினம் சரிக்கு கூட்டணி அமைச்சு ஆட்சியிலே அமர்ந்திருக்கின்றது. அதை முதல் அவர் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். எடப்பாடி பழனிசாமி பேட்டிக்கு விக்கிரவாண்டியில் பதில் கொடுத்த அண்ணாமலை இதுவரையில் இல்லாத வகையில் மிகவும் காட்டமாக பேசியது அதிர்வையே ஏற்படுத்தியது. அதுவும் எடப்பாடியை முதுகில் குத்தியவர் என்றும் துரோகி என்றும் குதித்ததோடு எடப்பாடி அவரது முகத்தை கண்ணாடியில் பார்க்கட்டும் என்றார் அண்ணாமலை. அதிமுக 13,000 ஓட்டு எக்ஸ்ட்ரா வாங்கி கோயம்புத்தூர்ல டெபாசிட் வாங்கியிருக்கிறாங்க. 17% வாங்கி தப்பிச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு வீரவசனம் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்கிட்ட வீரவசனம் பேசிட்டு இருக்காங்க. வெறும் டெபாசிட் வாங்கின கட்சி இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி குறை சொல்றாங்க. நீங்க கோயம்புத்தூர் உங்க கோட்டை தானே. தமிழகத்தில் இத்தனை இடத்துல 3வது 4வது வந்திருக்கிறாங்க, டெபாசிட் இழந்திருக்கிறாங்க. அதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்ணாடி எடுத்து ஒரு முகத்தை நல்லா பார்த்துக்கணும். 3வது முறையாக தொடர்ந்து ஆட்சிக்கு வந்திருக்கோம். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? எத்தனை தோல்வி? 2019 தோல்வி, 2021 தோல்வி. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு. விக்கிரவாண்டி எலெக்ஷனை நான் புறக்கணிக்கிறேன். 2026 தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கும். அப்போ 2026 சட்டமன்ற தேர்தலையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புறக்கணித்து விட்டு ஒதுங்கி இருப்பாரா? என் கட்சியை எப்படி நடத்த வேண்டும் எனக்கு அறிவுரை சொன்னார் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல. அவர் கட்சி எப்படி நடத்தணும் நான் அறிவுரை சொல்றேன். அதனால் உங்களை அங்கீகாரம் செய்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு என்ன சொன்னீங்க? புறமுதுகுல குத்துனீங்க. அதான் நீங்கள் கொடுத்த பரிசு. நம்பிக்கை துரோகி அப்படிங்கிற பெயர் ஒருத்தருக்கு பொருந்தும் அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்பிக்கை துரோகி. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் செம்மலை, விக்கிரவாண்டியில் நாடாளுமன்ற தேர்தலிலேயே எங்கள் வாக்கு பலத்தை காட்டிவிட்டோம், அதிமுக வாக்கை கேட்க அண்ணாமலைக்கு வெட்கமில்லையா என குதித்தார். யார் யாரை முதுகில் குத்தினார்கள் என்பது நாட்டுக்கே தெரியும். மூத்த அரசியல் ஞானியை போல் தன்னை நினைத்துக் கொண்டு பல்வேறு கருத்துக்களை இவர் சொல்லி வருவது வேடிக்கையாகவும் இருக்கிறது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வாக்குகள் பாமகவுக்கு, பிஜேபி கூட்டணிக்கு, அதாவது பாமகவுக்கு தான் விழும் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் நான் பகிரங்கமாக கேட்கிறேன், அண்ணாமலைக்கு வெட்கம் இல்லையா? சூடு சொரணை இல்லையா? இவர்கள் காரியத்தை சாதிப்பதற்கு, இவர்கள் ஒரு 5 சீட்டு 10 சீட்டு வருவதற்கு யார் காலில் வேண்டுமானாலும் விழுவார்கள்.
தமிழகத்திற்கு பாஜகவை அறிமுகம் செய்ததே அதிமுக தான் என்றார் செம்மலை. அண்ணாமலை முன்னெப்போதும் இல்லாத வகையில் இவ்வளவு காட்டமாக பேசியது குறித்து கருத்து கூறிய பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன், அது நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி கிடைக்காத விரக்தியாக கூட இருக்கலாம் என்றார். பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவுடன் கூட்டணி அமைத்ததால் சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைத்தாங்க, அவங்களுக்கு வாக்கு விகிதாச்சாரம் கூடியது. இதுதான் வரலாறு, நிதர்சனமான உண்மை. அப்படி இருக்கும்பொழுது பாரதிய ஜனதா கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவங்களுக்கு என்ன துரோகம் செஞ்சாருன்றது புரியல. கடும் சொல்லு இந்த மாதிரி ஒரு சொல் ஒரு அரசியல்ல சொல்றாங்க அப்படின்னா திரும்பி சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளே இருக்காது. மேபி அண்ணாமலை அவர்களுக்கு இந்த வெற்றி கிடைக்காதனால ஒருவேளை விரக்தியில இந்த மாதிரி வார்த்தைகளை அவர் சொல்றாரான்னு அதையும் நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். இன்னொன்னு, அவர் இன்னும் 6 மாசத்துக்கு வெளிநாடு போறார், படிக்க போறார், 4 மாசம் கோர்ஸ் இருக்குன்றான்னு சொல்றாங்க. ஒருவேளை ஸ்டேட் பிஜேபி பிரசிடென்ட் மாறிட்டாங்க அப்படின்னா இன்னைக்கு அவர் பேசினது அது அவர் அண்ணாமலை அன்னைக்கு பேசாருங்க, அதுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எந்த தொடர்பு இல்லைன்னு சொல்லிட்டு மாத்தி விட்டு போயிடுவாங்க. ஒட்டுமொத்தமாக நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கு அதிக வாக்கு, விக்கிரவாண்டியில் அதிமுக வாக்கு யாருக்கு என்ற வாக்குவாதத்தில் மீண்டும் அண்ணாமலை வெர்சஸ் அதிமுக என பரபரக்கிறது அரசியல் களம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.